மதுரையில் நடைபெற்று முடிந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் திரையிடப்பட்ட காணொலி பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக மதுரையில் இந்து முன்னணி தலைமையில் முருக பக்தர்கள் மாநாடு நேற்று நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதில் திரையிடப்பட்ட காணொலி தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. மதுரையில் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் இதில் பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில கொள்கை தலைவர்களாக வழிபடக்கூடிய ஒரு சில நபர்களுடைய காணொலியும் திரையிடப்பட்டது தற்போது சர்ச்சையாகவும் மாறியிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முருக பக்தர்கள் மாநாடை பொறுத்த வரைக்கும் ஆளுகிற திமுக அரசாங்கம் கூட நடத்தினாங்க. அது சர்ச்சை அல்ல. ஆனால் சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவாவுக்கும் அவர்களது மதவாத அரசியலுக்கும் திராவிடத்திற்கும் திராவிட தலைவர்களுக்கும் எதிரான கருத்துக்களை தமிழகத்தில் அவர்கள் விதைக்க நினைக்கிறார்கள், வளர்க்க நினைக்கிறார்கள். அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும். அதிமுக தொண்டர்களும் அதிமுக வாக்கு வங்கியில் இருப்பவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா அதிமுக தலைமையில பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி கட்சியாக ஒரு 20 சீட் அந்த மாதிரி போட்டியிடுவதை மட்டும்தான் அந்த கூட்டணி என்பதை அதிமுக தொண்டர்கள் ஜீரணித்துக் கொண்டார்களே ஒழிய இது ஏதோ பாஜக கூட்டணி, என்டிஏ கூட்டணி என்பதையும் சமீபத்தில் திரு அமித்ஷா அவர்கள் பேசும்போது ஹிந்தி தமிழகம் இந்தியா முழுவதும் எதிரொலிக்கும், ஆங்கிலம் தேவையில்லை என்கிற அந்த கருத்துக்களாகட்டும், இப்ப மதுரையில தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா போன்றவர்களது புகைப்படங்களை பயன்படுத்தி திராவிடத்திற்கு எதிரான கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி பரப்ப நினைப்பதும், ஏதோ திராவிடம் என்றால் அது திமுக, அந்த திமுகவுக்கு எதிரான சித்தாந்த அரசியல் செய்து பாஜக தன்னை வளர்த்தி கொள்வதற்கு, நிலைநிறுத்துவதற்கு தமிழக மக்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்று வெற்றிக்கு பணியாற்ற மாட்டார்கள். அந்த வாக்கு வங்கி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது கடுமையான எதிர்விளைவுகளை மட்டும்தான் கொடுக்கும். சார், நேற்றைய தினம் இந்து முன்னணி மாநாட்டில் அதிமுக பங்கேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அதுல முக்கியமான தலைவர்கள் குறித்த காணொலி பேசுபொருளாக மாறியிருக்கு. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் RSS நிகழ்வுகளை தற்போது SP வேலுமணி பங்கேற்றிருக்கிறதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இது எல்லாத்தையும் முன்வைத்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திராவிட பாதையிலிருந்து அதிமுக மாறுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைச்சிருக்கிறாங்க, பார்வையும் முன்வைக்கப்படுது. அப்போ உண்மையிலே திராவிட பாதையிலிருந்து அதிமுக மாறுதா? நிச்சயமா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பதிவு செய்தார் அதிமுக ஒரு திராவிட கட்சி என்று. அதே போலத்தான் அம்மா காலத்திலையும் திராவிட சித்தாந்தங்களில் மட்டுமே, அந்த சமூக நீதி கொள்கையில் மட்டுமே அதிமுக பயணித்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் கூறுகிற திரு வேலுமணியோ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே பாரதிய ஜனதா கட்சியோடு ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அது தேர்தலுக்கான கூட்டணியாக இருக்க வேண்டுமே ஒழிய பாஜகவினுடைய சித்தாந்த அரசியல் களத்திற்குள், அந்த சித்தாந்த அரசியலுக்குள், இந்துத்துவ மதவாத அரசியலுக்குள் அதிமுக உட்புகுந்து பயணிப்பது என்பது அதிமுகவினுடைய அடையாளத்தை அழித்துவிடும். இது தவிர்க்கப்பட வேண்டும். ஒரு திராவிட இயக்கமாக அதிமுக வலிமைப்படுத்தப்பட வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களிடத்துல எம்ஜிஆர் காலத்தை போல, அம்மா காலத்தை போல செல்வாக்கு மிக்க கட்சியாக அதிமுக வளர முடியும், தன்னுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ள முடியும். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு கே.சி. பழனிசாமி.